துதிக்க போயிடும். இந்த துதியும் கர்த்தருடைய வார்த்தையும் ஜெபம் ஒன்றாய் இணையும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்ம பாடுகிற ஒவ்வொரு பாடலும், நம்ம ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் இந்த வேத வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பாடும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது பரலோக நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்க போறீங்க. இத்தனை நாட்கள பாவத்தில் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தோம், அநேக கட்டுகளில் நாம் கட்டப்பட்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பதும் போல நம்முடைய சிறையிருப்புகளை எல்லாம் திருப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்ம மகிழ்ந்து களி கூறுகிறோம்? கர்த்தர் நம்ம எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி இருக்கிறார். நமக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று நம்முடைய வாய் சொல்வதற்கு முன்பாக புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார்கள். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும்படி கர்த்தர் நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற காரியத்தை நீங்க நம்பவே முடியாது. உங்க புத்திக்கு எட்டாதது, நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அடிமைகளா இல்ல, சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டிகளாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயா அவர்கள் சொன்னது போல முதல் பிறந்தது நம்முடைய தகப்பனுக்கும் தாய்க்கும். இரண்டாவது ஒரு பிறப்பு கிறிஸ்துவுக்குள்ள நாம் பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பு ஒவ்வொரு நாளும் நம்மை மகிழ்ச்சியாக வைக்கும். இந்த ரட்சிப்பிலே நம்மை கலிகூற பண்ணும். கர்த்தர் நமக்காக ஒரு கொடியை வைத்திருக்கிறார். சங்கீதம் 20:5 வாசிப்போம். சங்கீதம் 20:5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் பாருங்க, இந்த நாள்ல நம்ம எல்லாரும் கொடி இந்த நாள் அணிஞ்சிருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு கொடியை இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து நிமித்தமாக ரட்சிப்பு என்கிற ஒரு கொடியை கர்த்தர் நமக்காக ஏற்றி இருக்கிறார்.